Hi friends, Anna University, April May 2026, Regulation 2025 examinationக்கான important questions இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code CS25C07, subject name Object Oriented Programming. இந்த பேப்பருக்கான பார்ட் பி 12 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு வர பேப்பர். அதனால் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் ரைட் பண்ணுறப்பையும் டெஃபினிஷன் இருக்கணும், சின்டாக்ஸ் இருந்தால் சின்டாக்ஸ் ரைட் பண்ணணும், எக்ஸாம்பிள் கோடு கன்ஃபார்ம் ரைட் பண்ணணும். ஏன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொஸ்டின் ரைட் பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டினில் நிறைய டைப்ஸ் இருக்குன்னா ஒரே எக்ஸாம்பிளே அந்த டைப்ஸுக்கு எப்படி மாற்றி வருது அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. புது புது எக்ஸாம்பிள்ஸ் கோடு படிக்காதீங்க. நான் உங்களுக்கும் மறந்துடும், அது கஷ்டமா இருக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. அந்த கான்செப்ட் மட்டும் தெளிவா இருந்தா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ்ல 6 மாடல்ஸ் குடுத்துருக்காங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, நான் 5 கொஸ்டின்ஸா 21லேருந்து 25 வரைக்கும் கொஸ்டின்ஸா குடுத்துருக்கேன். குடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே தெளிவா படிச்சுக்கோங்க. நான் இது எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்றேனோ, அதையும் படிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சி ப்ரோகிராம்லாம் எழுதியிருப்பீங்க. ப்ரோகிராம்ஸ்லாம் நெறைய கேட்டிருப்பாங்க. இதுல ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ரோகிராம்ஸும் நான் குடுத்துருக்கேன். இந்த ப்ரோகிராம்ஸும் பார்த்துக்கோங்க. 21ல ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஊப், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங், ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோகிராமிங். செகண்ட் பாயிண்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++ன்னு கேட்டாங்கன்னா நீங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். டாக்குமெண்டேஷன், லிங்க் செக்ஷன், டெஃபினிஷன் செக்ஷன் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். வித் சூட்டபிள் கோடோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சூட்டபிள் கோடு எழுதி அதில் எதுன்னு அண்டர்லைன் பண்ணி காமிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து எதுன்னு அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும், அது டாக்குமெண்ட் செக்ஷன். அதுமாதிரி நீங்கள் கோடோட எந்தெந்த லைன்லாம் நீங்கள் எழுதுறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டாக என்ன செக்ஷன்னு நீங்கள் ஒரு ஐஃபன்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷனுக்கு ஆப்டாக இருக்கும். அண்ட் இதற்கான ஆன்சர், இந்த ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் C++. ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், சியில் படிச்சிருப்பீங்க டேட்டா டைப்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாமே. அதை வந்து பார்த்தீங்கன்னா C++க்கு அந்த ஜஸ்ட் அந்த கோடு மட்டும் வேறு வரும், மற்றபடி வேறு எதுவும் எல்லாமே சேமாக தான் இருக்கும். எக்ஸ்பிளைன் ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 3 இருக்குது நமக்கு. செலெக்ஷன், டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க, அதை ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங்னு சொல்லுவாங்க. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், செலெக்ஷன், டிசிஷன் மேக்கிங் இல்லை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு கூட சொல்லுவாங்க. இது என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப் இதெல்லாம் வரும். ஐட்ரேஷன் லூப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் லூப், ஃபார் லூப், டூ ஒயில் லூப் வரும். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக், கண்டினியூ, கோ டு வரும். இது எல்லாத்துக்குமே டெஃபினிஷன், சின்டாக்ஸ், ஃப்ளோ சார்ட் வரைஞ்சி சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கோடு எடுத்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. 22ல ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் இட் டைப்ஸ். நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்குலாம் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கொடுத்து தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் டிஸ்ட்ரக்டர் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். எக்ஸ்பிளைன் இன்லைன் அண்ட் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஆப்ஜெக்ட் ஆஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லைனா அதை பாசிங் ஆர்குமெண்ட்ஸ்னு கூட கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ், கால் பை அட்ரஸ் பாயிண்டர் இது எழுதுங்க. எக்ஸ்பிளைன் மெமரி அலோகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் C++ல ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி மெமரிலாம் அலோகேட் பண்ணுறாங்க, ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது, அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் C++ல இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் கிரேட் யூசிங் இஃப் எல்ஸ் லேடர். C++ ப்ரோக்ராமில் கிரேட் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் அந்த ப்ரோக்ராம். சிம்பிள் கால்குலேட்டர் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராம். ஏன்னா ஊப்ஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. டு ரைட் ஏ C++ ப்ரோக்ராம் டு பர்ஃபார்ம் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோஸ் யூசிங் சுவிட்ச் கேஸ். அது சிம்பிள் கால்குலேட்டர்னு கேட்டாங்கனாலும் இதே ரைட் பண்ணுங்க. பிரிண்ட் நம்பர்ஸ் 1 to 10 யூசிங் C++. ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் யூசிங் இன்லைன் ஃபங்க்ஷன். ஸ்வாப் த 2 நம்பர்ஸ் யூசிங் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் C++ அந்த கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் கொஷின் கேட்டிருந்தாங்க. ரைட் ஏ C++ டு பர்ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், டிஸ்பிளே ஆப்ரேஷன் யூசிங் கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர், மெம்பர்ஸ் அண்டு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், ஆப்ரேட்டர், ஓவர்லோடிங். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C++ ப்ரோக்ராமில் ஒரு அடிஷன், காம்ப்ளெக்ஸான அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கோடு எழுத சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேஷன் 2013 ஆர் 2012 அந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பரில் இருந்தது. அதனால் இந்த கொஷின் கொடுத்துருக்கேன். இது பார்த்து வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்புகள் இருக்குது.
நெக்ஸ்ட் 23ல வந்து பார்த்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? இந்த கொஸ்டின விட்டுட்டு போகாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின். அதோட டைப்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல், ஹைரார்ச்சிக்கல், ஹைபிரிட். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க டைப்ஸ் மட்டுமாச்சும் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஒவ்வொரு டைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ஷன்ல ஒரு பாதி போர்ஷனா வருது. இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து கொஸ்டின் நம்ம கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். அதனால இன்ஹெரிட்டன்ஸ கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க சிலபஸ்ல பைனரி ஆப்பரேட்டர், யூனினரி ஆப்பரேட்டர் குடுத்துருக்காங்க. விச் ஆப்பரேட்டர் கேனாட் பி ஓவர்லோடட்? நம்ம ஆப்பரேட்டர் ஓவர்லோட் பண்ண முடியும். என்னென்ன ஆப்பரேட்டர்ல ஓவர்லோட் பண்ண முடியாது? அதையும் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் கேட்கறதா இந்த மாரி கேள்வி கேட்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்பரேட்டர் எது எதெல்லாம் பண்ண முடியாது, அத மட்டுமாச்சு பார்த்துட்டு, எதனால பண்ண முடியாதுன்னு சிம்பிளா பார்த்துக்கோங்க. அண்ட் ஓவர்லோடிங் ஃபங்ஷன்ஸ் இன் சி பிளஸ் பிளஸ். ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் ஃபங்ஷன்ஸ் இன் சி பிளஸ் பிளஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எரர் அண்ட் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் இன் ஐஓ ஃபைல். சி பிளஸ் பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்ல எரர் இல்ல எக்செப்ஷன் வந்ததுன்னா, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நெக்ஸ்ட் 24A ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பாயிண்டர்ஸ்ன்னு கேட்டுட்டாங்கன்னா, பாயிண்டர்ஸ் வித் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன், திஸ் பாயிண்டர், அரே ஆஃப் பாயிண்டர், பாயிண்டர் டு ஃபங்க்ஷன் இது எல்லாமே எழுதுங்க. இல்ல சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணி கூட கேட்பாங்க. அதுல பாயிண்டர்ஸ் வித் அரித்மெட்டிக், திஸ் பாயிண்டர்லாம் இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பாயிண்டர் டு பேஸ் கிளாஸ், பாயிண்டர் டு டெரைவ்டு கிளாஸ். இந்த கொஸ்டின் அண்ட் இன்னெரிட்டன்ஸ் பாயிண்டர்ஸ். இன்னெரிட்டன்ஸ் பாயிண்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, பேஸ் கிளாஸ் பாயிண்டர்லேருந்து எப்படி டெரைவ்டு கிளாஸ் பாயிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி பாயிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னெரிட்டன்ஸ் பாயிண்டர்னு கேட்பாங்க. இந்த கான்செப்டே தான் மேலே இருக்க கொஸ்டினோட கான்செப்டே தான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் மட்டும் மாற்றி கேட்பாங்க, அதனால பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் கம்பைல். கம்பைல் டைம்னா ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ரன் டைம் பாலிமார்பிசம்னா ஓவர் ரைடிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதோட டிஃபரன்ஸும் பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸாகவும் கேட்பாங்க, இல்லை எக்ஸ்பிளைன் ரன் டைம் அண்ட் ஓவர் டைம்னு கூட கேட்கலாம். நீங்கள் டிஃபரன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா கூட அந்த டிஃபரன்ஸில் இருக்கிற பாயிண்ட்டை கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா அப்படியே ரைட் பண்ணிடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் அண்ட் பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 25th இம்பார்ட்டன்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட் இன் சி பிளஸ் பிளஸ். எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங்கோடைய ஆப்ரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் இன் சி பிளஸ் பிளஸ். ஆஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது கான்செப்ட் ஆச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஆஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆஷஸ் கான்செப்ட் வந்து சி பிளஸ் பிளஸ் இருந்ததால நான் கொடுத்துருந்தேன். ஸ்ட்ரிங்கும் இந்த இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். பில ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் ஃபைல் மோட் ஆப்ரேஷன் டைப்ஸ் இன் சி பிளஸ் பிளஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரீம் கிளாஸஸ் ஐஓ ஸ்ட்ரீம். சி பிளஸ் பிளஸ்ல ஸ்ட்ரீமோடைய கான்செப்ட் கேட்டாங்கன்னா இது எல்லாமே ரைட் பண்ணுங்க. வித் எக்ஸாம்பிள் கோடோட பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு கொஷின் அப்ரோச் பண்ணுறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா தியரி நீங்கள் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கோடிங் எழுதியே இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லும் பண்ணிடலாம். கோடிங் தான் எதிர்பார்ப்பாங்க அதிகமாக. கோடிங்கும் வித் எக்ஸாம்பிள் கோடிங் டெஃபினேஷன் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் கண்டென்ட் எழுதணும். நம்ம வேறு சப்ஜெக்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா 5 பக்கமும் தியரி எழுதிட்டு போகிற பேப்பர் இல்லை இது. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கொஷின் ரைட் பண்ணிட்டு அதோட சின்டாக்ஸாக இருக்கட்டும், இதோட டைப்ஸாக இருக்கட்டும், இல்லை அதோடைய ஃப்ளோ சார்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதோட கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த பேப்பரில் இருக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கொஷினும் படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.